Welcome to Yuga's Academy. நான் உங்கள் யுகா செல்வி கோபிநாத். Welcome to my Kuti story. இன்னைக்கு என்னோட Kuti story is all about Delimitation Bill 2026, which was recently rejected in the Lok Sabha. Let me explain you what a delimitation is. According to Article 81, every MP has to represent based on the population in a similar pattern. அப்படின்னு சொல்லியிருக்கு. It means one MP of Tamil Nadu, if he represents 1 lakh population, even in Andhra Pradesh, the same one MP has to represent 1 lakh population. இந்த மாதிரி ஒரு similar pattern கிரியேட் பண்ண நம்ம இருக்கக்கூடிய இடங்களை தொகுதிகளா டிவைட் பண்ணுவோம். அண்ட் அப்படி தொகுதிகளா பிரிக்கிறது தான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பண்ணணும். 1971 சென்சஸ் அடிப்படையில தான் இப்ப எல்லா சீட்ஸுக்குமே பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸை நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி 2026 வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப என்ன மீனிங்னா 2026க்கு அப்புறமா பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்றத அடிப்படையா வச்சு நம்ம தொகுதிகளை மறுபடியும் பிரிச்சு டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை முன்னிட்டு தான் நம்ம இப்போ டீலிமிட்டேஷன் பண்ண ட்ரை பண்ணோம். அது மட்டும் இல்லாம லோக்சபால இப்ப இருக்கக்கூடிய 543 சீட்ஸை 850 சீட்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷன் பில்லும் முன்வைக்கப்பட்டது. ஆனா இப்போ தமிழ்நாடு போன்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஏன் இதை அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஃபேமிலி பிளானிங் டெக்னிக்கை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி பாப்புலேஷனை கண்ட்ரோல் லெவல்ல வச்சிருப்பாங்க. இப்போ பாப்புலேஷனை மட்டுமே அடிப்படையா வச்சுதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே சீட் அலோகேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் மே லூஸ் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கு நம்மளோட லா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே 50% வரைக்கும் சீட்ஸை நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்ப அவங்களுடைய ப்ரொபோஷனல் ஷேர், அதாவது பொதுவா டோட்டல் 543 சீட்ஸ்ல சவுத் இந்தியாவோட ப்ரொபோஷனல் ஷேர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி 24% இப்போ இருக்கும்போது. ஓகேங்களா? இப்போ டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமா இந்த சீட்ஸை சேஞ்ச் பண்ணா பாப்புலேஷன் அடிப்படையில சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு அந்த 24% ஷேர் போயிடுமான்னு கேட்டா போகாது அப்படின்னு லா மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுக்கு 39 சீட்ஸ் இருக்கு. இது 59 கன்வெர்ட் பண்ண போவாங்க. இட் மீன்ஸ் நியர்லி 50% மேல அவங்களுக்கு அடிஷனல் சீட்ஸ் கொடுக்கிறோம். இப்ப இருக்கக்கூடியதுலயே இன்னும் 50% இன்க்ரீஸ் பண்றோம். கேரளா பாத்தீங்கன்னா 20 இருக்கு, இப்ப 30 கன்வெர்ட் பண்றாங்க. சோ ஆல்மோஸ்ட் இப்படி பண்ணும்போது ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் ஆல்சோ த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வில் பி 24 only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு எம்பி ஒரு ஹைபிரிட் மாடல் ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. இது என்ன ஹைபிரிட் மாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்புலேஷனை மட்டுமே அடிப்படையா வைக்காம பாப்புலேஷன் பிளஸ் த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையா வச்சு சீட்ஸ் அலோகேட் பண்ணா இட் வுட் பி அ கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரல் ஃபீச்சர் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. சோ இதை ஏன் அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா சவுத் இந்தியாவுக்கு சீட்ஸ் கம்மி ஆச்சுன்னா அவங்களோட அட்டானமி அண்ட் அவங்களோட பங்களிப்பு பார்லிமெண்ட்ல, அவங்களோட வாய்ஸ் இந்த பார்லிமெண்ட் might get diluted அப்படின்றது அவங்களோட அலிகேஷன். ஆன் சச் கேஸ் நம்மளோட யூனியன் மினிஸ்டர் இல்ல அப்படியெல்லாம் ஆகாதுன்னு சொல்லியுமே பார்லிமெண்ட்ல பல பேர் இந்த விமன் பில்லையும் டீலிமிட்டேஷன் பில்லையும் ஏற்றுக்கொள்ளாம ஓட்டு போட்டிருக்காங்க. I think now you are clear with what is a delimitation bill and how it will impact the South Indian states and whether it really impacts or not. Thank you. Have a great day. Bye-bye.